சுக்கரன் செந்தில் எனது நண்பரை மேடைக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பெருமை வள்ளலாருடைய ஆசீர்வாதத்துடன் என இறையருள் பொருந்திய ஒரு தளமாக இங்கே இருக்கிறதுனால அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் பேசாமல் இருப்பவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு ஜோதிடர் பேசுறாருன்னா அது தப்பா பேசினாலும் சரி சரியா பேசினாலும் முதல்ல கவனிக்கணும். அப்பதான் நீங்க பேசும்போது ஒருத்தவங்க கவனிப்பாங்க. சரிங்களா? அதனால கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஆசிரியர், அதனால எங்களோட அது பழக்க வழக்கம் வந்துருது. எப்போதுமே கவனிக்கல, எதிர்த்தாப்புல உள்ளவங்க கவனிக்கல அப்படின்னா கோவம் வந்துடும் எங்களுக்கு. நான் இயற்கையாகவே ஒரு ஆசிரியர், பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர்னால சொல்றேன், வேற ஒன்றும் இல்லைங்க. முனைவர் காசை ராதாகிருஷ்ணன் ஜோதிட ஆய்வு மையம் நடத்தும் 4ஆம் ஆண்டு ஜோதிட திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் பகுதி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மதிய உணவு வேளைக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் மதிய நேர பகுதியின் முதல் பேச்சலாக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கும் எங்கள் அணியின் தலைவர் சங்கம ஜோதிட அறக்கட்டளையின் தலைவர் குரு மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் திருஞான விஜயகுமார் திருச்சி, கார்த்திக் பாப் மதுரை சார்ந்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இங்கே பேசி அமர்ந்திருக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் இங்கே பேச்சு கேட்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தையும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை தொடங்குகிறேன். எனது பெயர் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார். எனது புனை பெயர் பார்த்தீங்கன்னா சுக்கரன் செந்தில், பண்டிட் சுக்கரன் செந்தில்ங்கிற பெயரில் தான் யூடியூப்லையும் என்னோட பெயராகவும் நான் செயல்பட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக எனக்கு இந்த கேபி மெத்தடில் எனக்கு தெரியாது. ஏன்னா ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு கேபி மெத்தடில் தான் நீங்கள் ஆய்வு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கேபி மெத்தட் தெரியாது. அதனால நான் சொல்றது பாரம்பரியத்தில் தான் நான் சொல்ல போறேன். பாரம்பரிய மெத்தடில் தான் நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால நான் பாரம்பரிய ஜோதிடர், அப்பா ஜோதிடர், அப்பா காலம் சென்ற ஏகே பிச்சை ஜோதிடர் என்னோட முதல் குரு. அவர் தான் என்னோட குருநாதரும். அதனால் அவருக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், அத்துடன் இல்லாமல் என்னோட சக ஜோதிட குருமார்கள், ஜோதிட நண்பர்கள், அவர்களிடையே நிறைய விஷயங்கள் கலந்து யோசித்து அவ்வப்போது ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் எங்களது மகத்தான ஜோதிட வித்வான், காலபுருஷ நாயகன் சொன்னாலும் எப்படி சொல்லலாம், அவர் பார்த்தீங்கன்னா கர்ணநாதனோட நாயகன் சொல்லலாம், சூரியனோட அதிபதி தாக்கம் கொண்டு பவகர்ணத்தினுக்கு அதிபதி, இப்படி பல பெயர்களால் புனைப்பெயர்களால் செயல்பட்டு இருக்கும். 4 யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருக்கும் எனது ஆரூரி நண்பர். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நட்பு உண்டு அவருக்கும் எனக்கும். சரிங்களா? அவருக்கு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், நம்மளை உலகெல்லாம் கொண்டு சென்று கொடுக்கும் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தொடங்கி, இன்னைக்கு என்ன டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா, இந்த ஜாதகம் ஆல்ரெடி எழுதியாச்சு உங்களுக்கு. அதில் பிறந்த தேதி எழுதிருக்கீங்களா? 17/3/1993 12 மணி 4 நிமிஷத்துக்கு தான் பிறந்திருக்காங்க. இது ஒரு ஆண் ஜாதகங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக சொல்ல, இந்த ஜாதகத்தை எது சொன்னப்ப +2 தேர்வு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? +2 தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 5ஆம் தேதி எக்ஸாம் தொடங்கிடும். மார்ச் மாதம் பரீட்சை முடிஞ்சோன்னு ரிசல்ட் வரும். என் பிள்ளை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், நான் என் பிள்ளை சட்டத்துறையை படிக்க வைக்கிறேன், இல்லை அப்படின்னா ஏதாவது பல்வேறு துறைகள் இருக்கு. கிட்டத்தட்ட முன்னாடி மாதிரிலாம் சொன்னா 3 துறைகள் சொல்ல, இன்னைக்கு பல்வேறு உட்பிரிவுகள் நிறைய வந்துருச்சு. அப்ப என் குழந்தை இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு ரீசெண்டா இன்னமே ஜோசியம் பாத்தீங்கன்னா என் பிள்ளை என்ன படிக்கும் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டு வருவாங்க. அதுக்காக தான் அந்த ஜாதகமே போட்டிருக்கு. இவர் பாத்தீங்கன்னா இவரு அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், விருச்சக லக்னம், ராசி பாத்தீங்கன்னா ராசி சந்திரன் 8ல் இருக்காரு, சரி 9ல் இருக்காரு. அந்த வீடு கொடுத்த ராகு பகவான் 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. அது ஜாதகம் பார்த்தாவே நம்ம மேலோட்டமா பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம் அது டாக்டரோட ஜாதகம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களோட கிரக அமைப்புகள் கண்டிப்பா மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லிட்டாவே செவ்வாய் சூரியன் கேது இது போன்ற ஆட்சி உச்சம் பெற்று, அதனால 2, 6, 10 தொடர்பு, அந்த 10, 11 தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் கண்டிப்பா டாக்டர் ஆக முடியும். அப்ப அந்த தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேணும். அப்படின்னா எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தை 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9, 11ங்கிறது எடுப்போம். சரி, அதை மட்டும் எடுத்தா போதாது. அவன் என்ன வேலைக்கு போவான்னு சேர்த்து எடுத்து கொண்டு போனீங்கன்னா தான் அந்த தொழிலில் அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு அந்த படிப்பை நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட இன்ஜினியரிங் துறையில் எடுக்கிறாங்க. ஆனால் அதனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் துறையில் யாருமே வேலை செய்யல. இன்னைக்கு பார்க்குறதுன்னா அவங்க எல்லாமே ஐடி துறையை போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னம்,
இந்த லக்னாதிபதி செவ்வாய் ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆக்சுவலா ஒரு லக்னத்துக்கு வந்து டாக்டர் ஆகணும் அமைப்பு அப்படி வேணும்னாவே, டாக்டர் வேணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் சர லக்னத்துல லக்னம் அமைஞ்சிருந்தா மட்டும்தான் டாக்டர். பேசிக்கான விஷயமே சர லக்னத்தில் ஒரு செவ்வாயோ ராகோ தொடர்பு பெற்று சர லக்னமாக அமைஞ்சிருக்கணும் முதல்ல. இதுதான் விதி. அப்ப சர லக்னங்க வந்து ஆக்சுவலா சர லக்னத்தோட தொடர்பு பெறணும். அப்ப தொடர்பு பெறும் போது மட்டும்தான் அவன் டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு கிடைக்குமானா கண்டிப்பா இருக்கு. அப்ப அந்த லக்ன செவ்வாய் அந்த நட்சத்திர சாரங்கள் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்க்கணும். இல்லை அப்படின்னா அந்த லக்னாதிபதி ராகுவோட தொடர்பு பெறணும். இல்லைன்னா 2, 6, 8 தொடர்பு இருக்கணும். 2ங்கிறது நம்ம கல்வியை சொல்லக்கூடியது, 6ங்கிறது தொழிலை சொல்லுகிறது. அப்ப மருத்துவர்னா விரயம் பண்ணணும். ஒன்னு அவருக்கு விரயம் பண்ணணும், இல்லைன்னா வரவங்களை விரயம் பண்ணணும். அதாவது நோயாளிக்கு சிக்கு பார்த்து தானே காசு வாங்குறாரு. அப்ப அந்த விதிப்படி அவர் செல்லுபடி ஆனாதான் அந்த டாக்டரோட ஜாதகம் கண்டிப்பா இவர் வந்து என்னோட பாருங்க திரிகோணங்களையும் பாருங்க. உங்களுக்கு லக்னம் விருச்சக லக்னம் 1, 5, 9 பாருங்க. இங்க என்ன வந்துடும் ஆக்சுவலா சூரியன் புதன் சனி கேது தொடர்பு வந்துடும். அந்த அதே திரிகோணங்கள் இங்க வரும்போது அந்த சந்திரன் வந்து என்ன வச்சிருக்க தன் ஸ்தானத்துக்கு 12 போய் அமைஞ்சிட்டாரு. அது ராகுவோட சாரம். ராகு என்ன வச்சிருக்க செவ்வாய் ராகு தொடர்பு வரும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர். ஏன்னா இந்த மாதிரி அப்ப நம்ம வருங்காலத்தில் ஒரு குழந்தைங்க இன்னைக்கு படிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன அமைப்புல இருக்காங்க. அதே ஒரு சட்டத்துறைக்கு படிக்கணும் இல்லையா. ஒரு என் பையன் வந்து லா படிப்பானா அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 9, 10 தொடர்பு பெறணும். அங்க சனி பகவான் நல்லா இருக்கணும், குரு பகவான் நல்லா இருக்கணும். அந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வலுவு இல்லாம சட்ட வல்லுநர் ஆகவே முடியாது. அப்ப புதன் சுபத்துவமாக இருந்தா மட்டும்தான் ஒரு சட்டத்துறையில போவார். அதே ஒரு ஜாதகம் உதாரணம் சொல்ற பாருங்க. அது 1/4/1993 அவர் படிச்சது பாத்தீங்கன்னா அது முடிஞ்சு. இது மட்டும் சொல்லிடுறேன். இன்னொரு அந்த இந்த ஜாதக ரீதியா இந்த படிப்பு விஷயத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஆக்சுவலா அவர் படிச்சது வந்து இன்ஜினியரிங் துறை. ஆனா அவர் வேலை பார்க்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன துறையில வேலை பார்க்கறாரு அப்படின்னா பினான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்தாரு. சார் நீங்க படிச்ச துறைக்கே வேலைக்கு போக மாட்டீங்க. அவரோட பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 1/4/1993. அவர் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு பைனான்ஸ் வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம ஊர்ல பண்ணல, வெளி ஊர்ல போய் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஆமா சார் நான் வந்து கேரளாவில் தெலுங்கானாவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு. அவர் படிச்சது டிப்ளமோ இன்ஜினியரிங் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சாரு. அப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நீங்க இந்த தொழில் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் அதுக்காக நிறைய செலவு பண்ணிருக்க மாட்டார் இல்லையா. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப இந்த காலகட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்லுது, என்ன செய்ய வைக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் சொல்றோம். அந்த பையனோட 1/4/1993 4:52 போட்டு பாருங்க. ஜாதகம் இருந்தா போட்டு பாருங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா படிச்சது இன்ஜினியரிங், இன்னைக்கு வேலை பார்க்கறது சொந்த தொழில். ஏன்னா 2ஆம் அதிபதியா குருவா வந்துருவாரு. அப்ப குரு தனகாரன்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால அவரு தொழில் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பினான்சியல் இருக்காரு. சரிங்க. இந்த டாக்டர் ஆனதுக்கான விதிகள் மட்டும் சொல்லிட்டு என்ன உரையை முடிச்சிடறேன். அந்த செவ்வாய் 11 ராகுடன் மிக நெருக்கமாக 2 டிகிரியில் இருக்கும். அந்த நெருக்கமான டிகிரி வரும்போது மட்டும்தான் அந்த விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவராதுக்கான விதிகள். அது மாதிரி செவ்வாய் குரு மற்றும் சுக்கிரனோட பார்வையில இருக்கும். அப்ப குருவோட பார்வை வேணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் கேந்திரத்தில் இருக்கும். 1/4/7/10 கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. விருச்சக லக்னம் செவ்வாய் லக்னம் 6ஆம் அதிபதியா வரும். அப்ப 6 தொழில் 6ஆம் அதிபதி 11ல் இருக்காரு. அப்ப தன் ஸ்தானத்துக்கு 6 கூடியவன் தன்னோட ஸ்தானத்திலிருந்து 6ல் இருப்பார். அப்ப மறையும் போது கண்டிப்பா வந்து மருத்துவ சார்ந்த துறைகளே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மாதிரி காலபூசனுக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த ராகுவோட தொடர்பு என்பது மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் அதே மாதிரி இந்த கிரகத்தின் இந்த சார்ட் அப்படியே போட்டீங்கன்னா அம்சத்திலையும் செவ்வாய் தான் வரும். அம்சத்திலையும் செவ்வாய் இருக்கணும். உச்சம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா மட்டும்தான் டாக்டர். அருமையான வாய்ப்பை கொடுத்த சங்கமம் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முனைவர் காசே ராதாகிருஷ்ணன் ஜோதிட ஆய்வு மைய அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம். இப்பொழுது பேசிய சுக்கரன் செந்தில் அவர்கள் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு என்ன படிப்பு வரும், எப்படி வரும், எந்தெந்த காலத்தில் என்னென்ன செயல்பாடு வருங்கிறத அவருக்கு தெரிந்த வகையிலும் எல்லாருக்கும் புரிய வகைன்னு சொன்னார். அதுக்கு அவர் ஒரு நன்றி பாராட்டி